எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நான் இங்கே நம்ம பெரிய வேலைக்கு போகிறது, இல்லை பெரிய விருது வாங்கிறது, இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கிறது, இல்லை பெரிய காரில் போகிறது, இது மட்டும் நான் வெற்றின்னு சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் இலக்காக வச்சுருந்தாலும் சரி, அதை அடையிறது தான் நான் வெற்றின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் எல்லாராலையும் வெற்றி அடைய முடியறதில்லை இல்லையா? அப்போது ஏதோ ஒன்று அங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. நம்ம அங்கேயே நின்றுடுறோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஆனால் குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில் அடையிறாங்க. அது ஏன் எல்லாராலையும் முடியாதில்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு கிராமம் மலைக்கு காடுக்கு நடுவில் இருக்குது. ஓகேவா? அந்த மக்கள் எல்லாருக்குமே நம்ம இங்கேருந்து வெளியே போகணும், வெளியே போய் இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும், அதாவது வேறு நாடு, பக்கத்து ஊர், இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு வழி தெரியாது. அவங்களுக்கு அங்கே எந்த ஒரு பாதையும் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரே நிறைய செடியாக, நிறைய பாறைகளாக இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராலும் நம்மளுக்கு பாதை போட்டு தருவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கிராமம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. 99% தெரியாது. இந்த ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாது. இவங்களும் காத்துட்ருக்காங்க, யாருமே வரலை. ஏன் எப்படி வருவாங்க? யாருக்குமே தெரியாது. எப்படி வருவாங்க? ரொம்ப வருஷம் பொறுத்து பார்க்குறாங்க. அதில் 2 பேர் மலர், கொடி அப்படின்ற 2 பெண்கள் ஓகே, நம்ம காத்துட்டு இருந்ததெல்லாம் போட்டோம், நம்மளே நம்மளோட பாதையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் 2 பேருமே எல்லாம் பாறைகள் அகற்றி, செடிகள் அகற்றி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னவோ கொடிக்கு நம்மளால் இது முடிய போகிறதில்ல, இது முடிகிற மாதிரி தெரியல, நம்ம எங்கேயோன்னு மாற்றி போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க விட்டுடுறாங்க. ஆனால் மலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னால் கண்டிப்பாக உருவாக்க முடியும் ஒரு சரியான பாதையை, இந்த பாதை எனக்காக கண்டிப்பாக உருவாகி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்க திரும்பியும் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் எவ்வளோ பாறைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, அவங்க அதை முடிக்காமல் விடலை. இவங்க அந்த வெளியே போகிறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களை பின்தொடர்ந்து மற்றவங்களும் அந்த பாதையை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ஓகே, கதையிலேருந்து என்ன தான் சொல்ல வரேன் நினச்சிங்கன்னா, வெற்றிக்கான சூத்திரம், ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் தான். அவன் மக்களாக இருக்கட்டும், இல்லை கொடியாக இருக்கட்டும், மலராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் அந்த கனவை இலக்காக மாற்றினது மலரும் கொடி மட்டும்தான். அப்போது நம்மளோட வெற்றிக்கு நம்மளுக்கு ஒரு இலக்கு வேணும். இலக்கோடு விட்டுறக்கூடாது, அதுக்கான செயலும் வேணும். அதுக்கான செயல் எடுக்கும்போது தான் அது இலக்காக மாறும். அப்போது நம்மளுக்கு இலக்கு வேணும், அதுக்கான செயல் வேணும், ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எடுத்தது மலரும் கொடியும் தான். அப்போது இலக்கு செயல் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. இப்போது இந்த செயலை 2 பேருமே தான் செஞ்சாங்க. ஆனால் கொடி பாதிலேயே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க. ஆனால் மலர் திரும்பியும் என்ன தான் தடைகள் வந்தாலும் அவங்க விடாமுயற்சியாக அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது இலக்கு, செயல், விடாமுயற்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இவங்க பண்ண காரணம் என்ன? முக்கியமான விஷயம், அவங்களோட மனநிலை, மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொடிக்கு நம்மளால் முடியாதுன்னு தோணின விஷயம் மலருக்கு தோணலை. அதுக்கு முக்கியமான விஷயம் அவங்களோட மனநிலை தான்.
இந்த ஒரு வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக இந்த 4 விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல். கோல்லாம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஒரு இலக்கு இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம எங்கே போகிறோம்னே தெரியாது. ஒரு கப்பலுக்கு இலக்கு இல்லைன்னா அது கடலில் மிதந்துட்டே தான் இருக்குமே தவிர அது எங்கேயுமே போகாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும். அதே மாதிரி இலக்கு இருந்துட்டால் போதுமா? இல்லை, சரியான இலக்காக வேணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது சந்தோஷம் தரதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம இதை பண்ணணும், நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணும்போது ஓகே இது எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த பண்ணுற கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு இலக்கை நம்ம வைக்கணும். இந்த சமூகம் வந்து இதெல்லாம் தான் மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வைக்காதீங்க. உங்களோட பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வைக்காதீங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு வைக்காதீங்க. உங்களுக்கு நிஜமாகவே ஒரு இலக்கு இருக்குன்னா அதை வைங்க. அதை வச்சு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்படின்ற போது தான் அதில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், உங்களால் அடைய முடியும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்க சொல்லி எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல தேங்கி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். எலான் மஸ்க், வாரன் பஃபட், அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு எது நல்லா வருதோ, அவங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ இது எல்லாம் தான் வந்து இலக்காக எடுத்தாங்க. அப்படி நான் இந்த இலக்கை வைக்கிறது முன்னே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது வந்து நல்லா வருதோ அதை வந்து உங்களோட இலக்காக வைங்க. அதில் எல்லாமே சின்ன சின்ன இலக்காக வைங்க. அதாவது ஒரு விஷயம், ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 நான் சம்பாதிக்கணும், இல்லை வந்து 1 கோடி சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து 1 லட்சம் சம்பாதிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன இலக்காக வச்சு நகர்ந்து போயிட்டுருங்க. உங்களோட இலக்கை தினமும் வந்து எழுதுங்க. எழுதும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக நம்மளோட மனசில் பதியும். இதை வந்து ஆய்விலேயே சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து ஆக்ஷன், செயல். கனவு மட்டும் போதுமா? இலக்கு மட்டும் போதுமா? இல்லை, நம்மளுக்கு அதில் வந்து செயல் வேணும், ஆக்ஷன் வேணும். ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இலக்கு அடுத்த படிக்கு போகும். அது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மேனிஃபெஸ்டேஷனை கூட எடுத்துக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொன்னால் நம்மளுக்கு வந்துருமா? நம்ம இலக்கு வச்சா வந்துருமா? இல்லை. நம்ம அதுக்கான விஷுவலைசேஷன் இல்லை அஃப்ரிமேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு செயல் தான். மேனிஃபெஸ்டேஷனில் நிஜமாகவே நம்ம ஏன் வந்து லேக் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இதுதான் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியறதில்லை. அதே மாதிரி நம்ம தினமுமே வந்து இந்த செயலை செய்கிறதில்ல, அதுக்கான செயலை செய்கிறதில்ல. இந்த அஃப்ரிமேஷன் பண்ணுறது, இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, இல்லை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம தானாகவே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சு நம்மளுக்கு தானாகவே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனால் எல்லா ஆக்ஷனுமே ஃபர்ஸ்ட்டு அதுக்காக நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்த நம்மளால் அடைய முடியும். ஆனால் அந்த ஆக்ஷனும் நம்ம எடுக்காதனால தான் பிரச்சனையே. நீங்கள் எதனா ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பயங்கரமாக பெருசாக பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சின்ன சின்னதாக வந்து பண்ண ஆரம்பிங்க. சின்ன பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளால் பெருசாக வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியும். அதுக்கான சரியான நம்மளுக்கு பிளான் வேணும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஓகே நான் வந்து இந்த 21 நாள் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு வேணும். ஓகே அதுக்காக நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும், நான் எத்தனை மணிக்கு எழுணும், நான் இந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், இந்த பிளான் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களால் இந்த ஒரு இலக்கை அடைய முடியும். 3வது விஷயம் விடாமுயற்சி. வெற்றியாளர்களையும் தோல்வியாளர்களையும் எந்த ஒரு விஷயம் வந்து பிரிக்குது அப்படின்னா நம்ம விடாமல் பண்ணிகிட்ருக்கிறது. எந்த ஒரு தடை வந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா, அந்த இலக்கை நீங்கள் அடையணுமா அப்படின்னா அதை நீங்கள் விடாமல் பண்ணணும். அதில் என்ன தடை வந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு லேர்னிங்ஸாக பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, ஓகே இதிலேருந்து நம்ம இதை கற்றுக்கலாம், அதை நம்ம இந்த கோலுக்காக இப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ அதிலேருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க அந்த இலக்கை அடையிறதுக்குள்ளே. ஆனால் இது நடந்துருச்சு, நான் இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்,
இல்லை வந்து இந்த விஷயத்தில் வந்து இப்படி ஒரு அப்ஸ்டக்கல் வந்துருச்சு, தடை வந்துருச்சு, அதனால இதுக்கு மேலே என்னால் முன்னேறி போக முடியாது அப்படின்னு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அவ்வளோதான். அங்கேயே உங்களோட இலக்கும் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் அதோட வந்து அங்கேயே வந்து ஸ்டக் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடைன்றது ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த தடை வந்தால் தான் நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி என்ன தடை வந்தாலும் சரி, நம்ம இதை எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றத உங்களோட மைண்டுக்கு கொண்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிடறோன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு உடனே கிடச்சிடணும், எல்லாமே உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இது ஒன்றும் வந்து இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் பார்க்குறது மாதிரி இல்லையா? இது வந்து நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம், அதுவும் ஒரு பெரிய இலக்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு வச்சுருக்கிறது நம்மளை தனித்துவமாக காட்டும் இல்லையா? அந்த இலக்கை அடையணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நேரம் எடுக்கும், நம்ம நிறைய விஷயத்தை கற்றுப்போம். அப்படின்றப்போ இப்போ அதுக்கான கால நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து என்னதான் தடை வந்தாலும் அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட மனநிலை. எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, நம்மளோட மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ஒரு இலக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மனசை வந்து உறுதியாக அதை நம்பணும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு செல்ஃப் டாக் உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன தான் நீங்கள் இலக்கை வச்சுருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தாலுமே உங்களால் அதை முழுசாக முடிக்க முடியாது. கண்டிப்பாக நான் இதை முடிச்சிடுவேன் அப்படின்ற உங்களோட மனசில் உறுதி வேணும் இல்லையா? நீங்கள் உங்களை எப்படி நம்புறீங்க அதுதான் வந்து இங்கே முக்கியம். நீங்கள் உங்களை தைரியசாலின்னு நம்பினாலும் அதுதான் உண்மை, நீங்கள் உங்களை கோலன்னு நம்பினாலும் அதுதான் உண்மை, அதுதான் இந்த மனசும் நம்பும். நீங்கள் உங்ககிட்டே கேளுங்க, நான் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறேன்னா, இல்லை வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சனாக பார்க்குறேன்னா, இல்லை ஒரு தடை வரும்போது ஓகே அவ்வளோதான் நம்மளுக்கு தடை வந்துச்சு நம்ம பண்ண முடியாது அப்படின்னு உங்களோட மனசை நினைக்குதா, இல்லை நம்மளோட வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும் அதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு உங்களோட மனசு யோசிக்குதா? இது எல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்களுக்குள்ளே நடக்கிற உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உங்களை அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணும். இல்லை நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் தான் உங்களை வீக் ஆக்கும். நம்மளுக்கு தேவையான 4 விஷயம்: இலக்கு, செயல், விடாமுயற்சி, மனநிலை. நீங்கள் இந்த 4 விஷயத்தையும் வந்து எந்த நிலையில் இருக்கீங்க, இதில் எந்த விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.